அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 1/5/2025 சித்திரை மாதத்தின் 18ஆம் நாள் வியாழக்கிழமையில் சதுர்த்தி. இன்று சதுர்த்தி திதியானது மாலை 4:49க்கே முடிவடையுது. ஆனாலும் இன்று இரவு இந்த வழிபாடு செய்கிறது விநாயகரின் அருளை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். இன்றைய திதி எப்படி கணக்கிடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அந்த திதிக்குடைய சக்தி அன்று முழுவதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மிக எளிமையான இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க. மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் செய்ய சொல்லுங்க. நினைவாற்றல் சக்தி அவங்களுக்கும் அதிகரிக்கும். வியாழக்கிழமையோடு சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி வந்திருக்கிறது ஜாதக ரீதியான தோஷங்களின் வீரியத்தை குறைக்கும். அதை மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு இன்று மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானம் செய்யுங்க, அல்லது மஞ்சள் நிற பூக்களை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, அல்லது மஞ்சள் தூள் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இன்று குருஹோரை நேர்மான இரவு 8 to 9 மஞ்சள் தூள் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரலாம். குருஹோரை நேரத்தில் மஞ்சள் தூள் வாங்கி அதை பூஜையில் வைக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் அருளை பெற்றுத்தரும். குரு பார்க்க கோடி நன்மை, இந்த வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருக்க அந்த குருவோட அருள் கிடைக்கிறதுக்கு இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே போதும். இன்றைய தினம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துகிட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு குரு பகவானையும் விநாயக பெருமானையும் மனதார நினச்சிட்டு ஓம் குரு கணபதியே நமக, ஓம் குரு கணபதியே நமக என்னும் மந்திரத்தை 27 முறை சொல்லி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு தூங்குங்க. இவ்வாறு நீங்கள் செய்கிறதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளும் நீங்கும், மன பாரம் குறையும், நீங்கள் நினைத்தது நடக்கும். ரொம்ப எளிமையான விஷயந்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த நாளில் அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தால் விநாயகருக்கு போய் அருகமுள் மாலை அல்லது எருக்க மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தாலே போதும், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9366920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.